டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி இன்று இலங்கையில மிக முக்கியமான 2 பிரேக்கிங் நியூஸ் மாலை வேளையிலே வந்தது. காலையிலிருந்து ஒரு முக்கியமான செய்தி. கண்டி மாவட்ட செயலகத்தில் வெடிகுண்டு இருப்பதாக அனுப்பப்பட்ட மிரட்டல் இமெயில். இது தொடர்பாக மிகப்பெரிய அளவிலான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதோட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இன்று மாலை கைது செய்யப்பட்டிருக்காரு. இதோட இன்று நடைபெற்ற மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கமாக இந்த வீடியோ இருக்க போகுது. முதல்ல முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இன்று குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒரு வாக்குமூலம் வழங்குறதுக்காக வந்திருந்தார். அந்த வாக்குமூலம் வழங்கி கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. காரணம், அவருக்கு வழங்கப்பட்ட பிரத்யோகமான பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி குற்றச்செயல்களோடு தொடர்புடையவர்களுக்கு வழங்கப்பட்டமை தொடர்பாக இந்த விசாரணை நடந்திருந்தது. இந்த விசாரணையின் போதுதான் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. மாக்கந்துர மதுஸ் போன்ற குற்றச்செயல்களோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த துப்பாக்கி வழங்கப்பட்டதாகத்தான் ஏற்கனவே விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த விசாரணையுடைய வாக்குமூலம் பெறுவதற்காகத்தான் அவர் இன்று குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். எனவே அவருடைய கைது நடவடிக்கை இன்றைய நாளில் இடம்பெற்றிருக்கிறது. மாலை 7:30 வரைக்கும் இடம்பெற்ற வந்த செய்திகள் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்ட செய்தி மாத்திரம்தான் வந்திருக்கு. இதுக்கு பிறகு அவருக்கு பிணை வழங்கப்படுமா, நீதிமன்றத்தின் உத்தரவு எப்படி இருக்க போகுது அப்படின்ற தொடர்பான செய்திகள் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் வரைக்கும் வரல. இன்று கண்டி மாவட்ட செயலகத்துக்கு ஒரு இமெயில் வந்திருக்கிறது. அதுவும் மாவட்ட செயலகத்தினுடைய உத்தியோகபூர்வ இமெயில் முகவரிக்கு இந்த மாவட்ட செயலகத்தில் வெடிகுண்டு இருப்பதாக ஒரு மிரட்டல் இமெயிலாக இது வந்திருக்கிறது. இதுக்கு தொடர்ந்து மிகப்பெரிய அளவான பதட்டமான ஒரு சூழல் இங்கு காணப்பட்டிருந்தது. இந்த பதட்ட சூழலை கருத்தில் கொண்டு அங்கு பாதுகாப்பு படையினர் வரவழைக்கப்பட்டிருந்தாங்க, குண்டு செயலலுக்கும் பிரிவினர் வரவழைக்கப்பட்டிருந்தாங்க. மோப்ப நாய்களோடு அங்கு மிகப்பெரிய அளவான சோதனை நடவடிக்கைகள் இன்றைய நாளில் இடம்பெற்றிருந்தது. ஆனால் சந்தேகத்துக்கிடமான எந்த தடயமும் எந்த பொருட்களும் கண்டுபிடிக்கப்படலை அப்படின்றத போலீசார் உறுதி செய்திருக்காங்க. இருந்தாலும் இன்னும் அங்கு சோதனை நடவடிக்கைகளும் அவதானிக்கக்கூடிய விஷயங்களும் இப்பொழுது கண்காணிக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கடந்த நாட்களில் ஒரு சில விஷயங்களை அவதானித்து மக்கள் சில விஷயங்களை இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் பேசுவதை பார்க்கக்கூடியதாக நாங்களும் கூட அவதானித்தோம். உங்களுக்கு தெரியும், இந்த பண்டிகை காலத்தை முன்னிட்டு மக்கள் அதிகமாக கூடுகின்ற பிரதேசங்களை மையப்படுத்தி பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருந்தது. இது சாதாரணமாக நடக்கிறதா. ஆனால் இந்த முறை இங்கெங்கெல்லாம் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு, இந்தந்த பிரதேசத்திலாம் பாதுகாப்பு இருக்கு அப்படின்றத போலீசாரே செய்திகளில் சொல்லியிருந்தாங்க. சாதாரணமாக இருக்கும், ஆனால் இது இந்த முறை கொஞ்சம் அதிகரிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக வணக்க ஸ்தலங்கள், வழிபாட்டு தலங்கள், மக்கள் கூடுகின்ற மிக முக்கியமான சந்தைகள், அதாவது சூப்பர் மார்க்கெட்டுகள், குறிப்பாக ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்குள் இருக்கிற மக்கள் அதிகமாக இந்த உடுப்பு வாங்க போகிற அந்த மாதிரி பிரதேசங்கள், அதிகமாக கூடுகின்ற பொது இடங்கள், இந்த மாதிரியான பல இடங்களில் பாதுகாப்பு கொஞ்சம் அதிகரிக்கப்பட்டிருந்தது. பாதைகளில் சோதனை நடவடிக்கைகள், போலீசார், இராணுவத்தினர் எல்லா பிரிவினரும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. இது பண்டிகை காலத்தை முன்னிட்டு அப்படின்னு சொல்லி மக்களுடைய பாதுகாப்புக்காக அப்படின்ற மாதிரி தான் நமக்கு செய்திகளில் சொல்லப்பட்டாலும், காலிமுகத்தடலில் மக்கள் அதிகமாக கூடுகின்றது. இந்த பண்டிகை காலம் விடுமுறை வந்தாலே அதிகமாக காலிமுகத்தடலில் மக்கள் அதிகமாக கூடுவாங்க. அங்கு ஒரு பிரத்யேகமான ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டு மக்களுடைய முக்கியமான குற்றச்செயல்கள் அல்லது இங்கு இடம்பெறுகின்ற முக்கியமான விஷயங்களை கண்காணிப்பதற்கு ஒரு போலீசார் ஒரு பிரத்யேகமான கூடாரம் ஒன்றை அமைத்திருந்தாங்க. அதே போல புறக்கோட்டையினுடைய பல பகுதிகளில் மக்கள் கூடுகின்ற பிரதேசங்களில் கூட அதிகமான பாதுகாப்புகளை நாங்கள் அவதானிச்சோம், பார்க்கக்கூடியதாக இருந்தது. அண்மை காலமா நாட்டினுடைய பல விஷயங்கள்ல பார்க்கும்போது நாட்டை கொஞ்சம் பதட்டமாகவே வைத்திருக்க வேண்டுமோ அப்படின்ற மாதிரி பல குழுக்கள் பல விஷயங்கள்ல ஈடுபட்டிருப்பதாக பல விடயங்களை நாங்கள் பார்த்தோம், செய்திகள்லையும் பார்த்தோம். பேசப்படுகின்ற விஷயமாக எப்பவுமே நாட்டை பதட்டமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு நினைப்புல பல விஷயங்கள் நடந்து வருகிறது. அதுல இதுவும் ஒன்றாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்பொழுது பேசப்படுது. இது எப்படி இருந்தாலும் எந்த விதத்திலும் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடிய வகையில் எந்த சந்தேகத்துக்கிடமான பொருட்களும் கண்டெடுக்கப்படவில்லை அப்படின்றது ஒரு ஆறுதலான விஷயமாக இருக்கு. எனவே இந்த விஷயம் மிக முக்கியமான 2 விஷயங்களாக இன்றைய நாளில் பார்க்கப்பட்டது. சுனாமி நடந்து 21 வருடங்கள், இதனுடைய நினைவு நாள் இன்றைய நாளில் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் பல இடங்களில், வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் பல பிரதேசங்களில் இந்த சுனாமி நினைவு நாள் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் தினத்தன்று சோதனை நடவடிக்கைகளின் போது ஏராளமான கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக
மது போதையில் வாகனம் செலுத்தியவர்களுடைய கைது நடவடிக்கை கொஞ்சம் அதிகரித்து இருக்கிறது. நேற்று நாளில் 322 பேர் வாகனம் மது போதையில் செலுத்தியிருக்காங்க. இதன் காரணமாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. 36 பேர் வாகனத்தை கவனஈனமாக செலுத்தினார்கள் அல்லது அபாயகரமாக செலுத்தினார்கள் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 4414 வாகன விதி மீறல்கள் நேற்று நாளில் பதிவாகி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம், வருகிற 2026ஆம் ஆண்டு 2,50,000 பலூன்கள் கொண்டு வரப்படுகிறது. அதாவது மது போதையில் வாகனம் செலுத்துபவர்களை கண்டறிவதற்கான பலூன்கள் 2.5 லட்சம் கொண்டு வரப்படுகிறது. இன்றைய நாளில் நபரொருவர் தலவாக்கலை பிரதேச செயலகத்துக்கு முன்பாக தீ குளிச்சிருக்காரு. தீ விட்டு தன்னோட உடலை கொளுத்தி அவர் தீவிர காயங்களுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. இவர் மன அளவில் பாதிக்கப்பட்டவர் அப்படி என்று ஒதுக்கப்பட்டு தன்னுடைய குழந்தைகள் தன்னிடம் பிரிக்கப்பட்டதான குற்றச்சாட்டை முன்வைத்து இவர் ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, முறைப்பாடு செய்தார். அந்த முறைப்பாட்டுக்கு சரியான பதில் கிடைக்கல என்ற விரக்தியில இந்த வேலையை செய்ததாக கடிதம் எழுதிவிட்டு தான் இந்த தீக்குளிப்பில் ஈடுபட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விஷயம் இன்று தலவாக்கலையில் இடம்பெற்றிருக்கிறது. மத்திய மலை நாட்டின் பல நிலப்பரப்புகள்ல மக்கள் வாழ்வது அப்படின்றது எந்த அளவுக்கு இனி இருக்க போதுன்னு தெரியல. நாம ஒவ்வொரு நாள் இந்த செய்தியினுடைய மேலதிகமான தகவல்களை சொல்றோம். அது இந்த அடிப்படையில் நேற்று வந்த செய்தியின் இன்னும் ஒரு அப்டேட்னு சொல்லலாம். இன்னும் பல இடங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. மத்திய மலைநாட்டினுடைய கண்டியில 343 இடங்கள் மிக பெரிய ஆபத்துக்குள்ளான இடங்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கு. அதோட நோரெலியால 219 இடங்கள், கிட்டத்தட்ட இந்த பிரதேசங்கள்ல மட்டுமே 5000 குடும்பங்கள் வாழ்றாங்க. மே நாயாம் சித்தியத் எக்கம හුඟක් ඇත්තටම අපේ ජනතාවගේ ගෙවල් දොරවල් අහිමි වෙලා තිනවා. 5000க்கும் அதிகம் சொல்லப்படுது. இதனுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கலாம். காரணம், நாளுக்கு நாள் இதனுடைய கணக்கெடுப்புகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருவதாக சொல்லப்படுது. இன்னும் 10,000 இடங்களை பரிசோதனை செய்யறதுக்கு இருக்குன்னு சொல்லப்படுது. இன்னும் 10,000 இடங்கள் போது இன்னும் எவ்வளவு நிலங்கள் அடையாளம் காணப்பட போகுது அப்படின்றதான் இப்ப இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. வருகின்ற வருஷத்திலிருந்து புதிய மீள் கட்டுமான வீடுகள் கட்டுவதற்கு அரசாங்கம் இப்பொழுது திட்டமிட்டு கொண்டிருக்கிறது. மிக பாரியளவான விரைவான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே வருகின்ற ஜனவரியிலிருந்து இது தொடர்பான பலதரப்பட்ட செய்திகளையும் தகவல்களையும் நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும்னு சொல்லப்படுது. இதுல வருகின்ற 29ஆம் தேதி முதல் மழை பெய்ய ஆரம்பிக்க போகுது மீண்டும் சொல்லி வானிலை எதிர்ப்பு குரல்கள் சொல்லுது. இன்னும் மழை பெய்தால் மண் சரிவு ஏற்படக்கூடிய, இடிந்து விழக்கூடிய பல பிரதேசங்கள் மத்திய மலைநாட்டில் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. அந்த பிரதேசங்களில் இன்னும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ஆபத்தான விஷயமாகவே பார்க்கப்படுது. 12,311 குடும்பங்கள் முகாம்களில் இன்னும் தங்கி இருக்காங்க. நாங்கள் எல்லாம் முடிஞ்சது, மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இங்கே இருக்கிற கொழும்புலையோ அல்லது வேறு நகரங்களில் இருக்கிற நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இன்னும் மக்கள் 12,000க்கும் அதிகமான குடும்பங்கள் முகாம்களில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படின்றது இது ஒரு மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமாகவே இன்றும் பார்க்கப்படக்கூடிய விஷயமாக இருக்கு. எனவே இது ஒரு முக்கியமான தரவுகளாக நாளுக்கு நாள் வெளியாகி கொண்டிருக்கிறது. பலாங்கொடையில ஒரு நீர்நிலைக்குள்ள வீட்டுக்கு பக்கத்துல இருந்த வாய்க்காலுக்குள்ள குழந்தை தவறி விழுந்திருக்கிறது. இந்த குழந்தைய காப்பாற்றி கொண்டு வைத்தியசாலைக்கு கொண்டு போயிருக்காங்க. ஒரு ஆட்டோ கொண்டு போகும் வழியில், அதாவது வைத்தியசாலைக்கு போகும் வழியில் ஆட்டோ பெட்ரோல் இல்லாமல் நின்றுருக்கு. இன்னும் ஒரு ஆட்டோவில் அந்த குழந்தைய கொண்டு போயிருக்காங்க. அந்த ஆட்டோ ஒரு பேருந்தோட மோதி இருக்கு. கடைசியில் வைத்தியசாலைக்கு குழந்தை கொண்டு போகும்போது குழந்தை இறந்திருக்கு. துரதிர்ஷ்டவசமான ஒரு சம்பவமாக பதிவாகியிருக்கு இந்த செய்தி. அரசாங்கம் ஊடக அடக்குமுறை செய்வதாக சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டை முற்றுமுழுதாக அமைச்சர் நலிந்த ஜேதிச இன்றைய நாளில் மறுத்திருக்காரு. எனவே இந்த விடயமானது ஊடகத்தை அடக்குற முறை எதுவுமே இல்லை. ஆனால் பொய்யான தகவல்களை பரப்புகின்ற, பொய்யான தகவல்களை சொல்லுகின்ற ஊடகங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியது கட்டாயமானது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. மக்கள் இதைத்தான் விரும்புகிறாங்க. சரியான தகவல்களை கொண்டு செல்வதை மக்கள் விரும்புகிறாங்க. தவறுதலான செய்திகளையும் புலையான செய்திகளையும் ஒளிபரப்பி நாட்டின் அதாவது ஒற்றுமையை குலைப்பதற்கு செயற்படுகின்ற ஊடகங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுல எந்த தவறும் இல்லை. ஆனால் ஊடகங்களுக்கு எதிராக அரசாங்கம் செயற்படுது அப்படின்றது முற்றுமுழுதாக மறுக்கப்படக்கூடிய விஷயம் அப்படின்றத அமைச்சர் இன்றைய நாளில் தெரியப்படுத்தியிருந்தார். எனவே இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகள். ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் போல பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.